மிதுன ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பராபவ வருடத்துடைய தமிழ் வருடத்திய பொது பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தா பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய, திட்டம் போட்டு வெற்றி அடையக்கூடிய, திட்டம் போட்டு அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. எந்த விஷயம் கவனமாகவே காயநகர்த்தக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பராபவசத்துடைய பொது பலன்கள் பார்ப்போம். இந்த மிதுனத்துடைய கிரக அமர்வு பார்த்திங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இருக்காங்க, புத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், போகஸ்தானத்தில் குரு பகவான். இது மிதுனத்துடைய கிரக அமர்வுகள். குரு பார்வை பார்த்திங்கன்னா, 5ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து துலாம் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசு பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குற குரு பகவான். சனி பார்வையும் பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், 10ஆம் பார்வை தனுசு பார்க்கின்றார். இது கிரக பார்வை. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருஷத்துடைய பொது பலன்கள் பார்த்திங்கன்னா, உடன் இருப்பவர்கள்லாம் யார் எப்படிப்பட்டாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னு அதை கொஞ்சம் தெரிந்து கொண்டு பேசுங்கள், பழகுங்கள். ஓகேங்களா? கோரக்கனை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுவது நல்லது. உங்களுக்கு உங்களுடைய வருமானத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு வருடம் அந்த வருஷம் அமைப்போது. உங்கள் வியாபாரத்துக்கு சொந்தம், தொழில் சொந்தம், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி கொள்ள போகிறீங்க. அதுக்கான சூழலாம் ஏற்பட போது அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உடன்பிறந்தெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் உடல் சகோதர நம்பி சில விஷயம் ஒப்படைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உதவி பண்ணக்கூடிய காலம் அமைது. உங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் கொஞ்சம் கண் விழித்து பணி செய்வதையோ பயணம் செய்வதையோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. கொஞ்சம் கவனம் பாருங்கள். இந்த உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மருத்துவ சிகிச்சையோ அல்லது ஓய்வோ கொஞ்சம் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சிந்தனையில் இருந்த சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள்லாம் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய தொழில் முயற்சியாக கொஞ்சம் சாதகம் அமைப்பதுங்கிறனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றி பெற போகிறீங்க. அந்த தொழில் நல்லா அமையக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைது. உங்களுக்கு கூடிய அந்த பூர்வீக சொத்துக்களில் பார்த்தோன்னா சில மாற்றங்கள்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பத்திரம் தொடர்பான பிரச்சனைனா கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த சில சிறு சிறு பயணங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகவும் புது புது வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி அந்த நல்ல வாய்ப்புகளை கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைது. உங்களுக்கு ஏதாவது சுபகாரிய சம்பந்தம் நீங்கள் நிகழ்வு செய்யணும்னா கண்டிப்பாக முடிவெடுங்க. அது சுபகாரியம் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசம் அமைப்பது. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த சில தடைகள் தாமாக நீங்கி அந்த சுபகாரியம் சுபமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த பராபவ வருஷம் கண்டிப்பாக அமைப்போது. மிதுனராசி அன்புகள் உங்களுக்கு உங்கள் தந்தை வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கலாம். அது கொஞ்சம் படிப்படியாக சரியாகக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து வாங்கின்ற போது ஒரு முறையான ஆவணங்களை பார்த்து ஒரு முறையான பரிசோதனை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய சொத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனம் வாங்க. டாக்டர் கொஞ்சம் வக்கீல்கிட்ட கொடுத்தோன்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சு வாங்கினா கொஞ்சம் மன திருப்தியாக முடிக்கலாம். தேவையற்ற அவசரப்பட்டு கொஞ்சம் வாங்காதே, கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் புது புது முயற்சிகள்லாம் கொஞ்சம் செய்கின்ற போது அந்த ஏரியாவுக்கு அந்த முயற்சி தேவையாக கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. சூழ்நிலையிலேருந்து சில முடிவெடுங்க நீங்கள். அதனால் கொஞ்சம் இருக்கின்ற முடிவு கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது உங்களுக்கு. அதே போல் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும். உங்களுடைய தொழில் அலைச்சல் கொஞ்சம் பார்த்துங்க. பிற மொழி பேசக்கூடிய மக்களால் கொஞ்சம் ஆதாயகரமான கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட போகிறீங்க. நீங்கள் இந்த மனை வர்த்தக பிரிவுலாம் கொஞ்சம் கவனம் பாருங்கள். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சில விஷயங்களை முடிப்பது நல்லது உங்களுக்கு.
வருமான ஆதாரங்கள்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரம் நல்ல ஒரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. எந்த விதமான தடையும் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு போதும். கொஞ்சம் அலட்சியம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக உத்தியோக பணியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் இந்த சில நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி ஒரு ரிலாக்ஸாக போகிறீங்க. பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு உங்களுடைய தன வரவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கின்ற வரவை சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். தேவையான செலவு கொஞ்சம் குறைத்துக் கொள்ளணுங்க. அதே மாதிரி வயது மூத்தக்கூடிய சில ஆலோசனைகளை கொஞ்சம் கேளுங்க. கேட்டு நல்லா கிட்ட முடிவெடுங்க. ஓகேங்களா? சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் அமைப்பது. உங்களுக்கு பொதுவாக இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் விஷயத்தில் பார்த்திங்கன்னா, சுபகாரியங்களில் கொஞ்சம் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தடைகள்லாம் கொஞ்சம் விலகி நீங்கள் நினச்ச மாதிரி இந்த சுபகாரியம் முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு ஏதாவது பேங்க் ஏதாவது கடன் வாங்கினா அந்த கடன் சார்ந்த உதவிகள் இப்போ பேங்கில் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு உதவியெல்லாம் கிடைக்க போது உங்களுக்கு முதலீடு சம்பந்த சில ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான வருமானம் தான் இந்த 2026 வருகின்ற பராவ வருஷம் அமைது மிதுராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஏற்ற இறக்க தான் செய்யும். அதனால் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹாஸ்டல் படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப நெருங்கி மாணவ கொஞ்சம் பழகத்தை தவிர்த்துருங்க. கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற இடங்கள் வெளியில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் போய்ட்டு வாங்க. எதிர்ப்பால் நமக்கு ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி தேவையற்ற வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பழகுவது பேசுனாலும் உங்களுக்கு தேவையற்ற வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க. பட்டும் படாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. கல்வியில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும்போது கொஞ்சம் படிங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஆசிரியரை கேட்டு தெளிவு பெறுவது சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்மைகள் பார்த்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பணியிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டுனா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருஷம் மிதத்துக்கு அமைதுங்க. இந்த பரவ வருஷம் உங்களுக்கு. அதனால் எல்லா விஷயம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற விட அமைது உங்களுக்கு. பொதுவாக அந்த தொழிலில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க. கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கின்ற போது வாங்க. ஒரு பொருளை விற்கிறீங்க ஒரு ரேட்டு பண்ணால் கொஞ்சம் பாதி பெற்று ரேட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்தவுடனே இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கைமாற்ற கொடுக்கலாம் வேண்டாம். அதுவும் ஜாமீன் கைத்து போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து வேண்டாம். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருந்தால் நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க முடியும். நிறைய பிரச்சனை வந்து உங்களால் தள்ளி வரவும் முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுக்கு உடைய இறை வழிபாடு பார்த்தோன்னா புதன்கிழமை தோறும் நரசிம்மனை போய் வழிபட்டுனா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? மற்றபடி இந்த மிதுராசி அன்பருக்கு இந்த பராவ வருஷம் நல்ல ஒரு வருமானம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த எல்லாம் சக்ஸஸ் ஆகும்போது முதலீடு விஷயம் நல்ல முறை செய்யக்கூடிய காலகட்டம் உங்களை அமைது உங்களுக்கு. அதனால் என்ன திட்டம் அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுடைய ஒரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கப் போகுது. இந்த மிதுராசி அன்பர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.